ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் சி வித் நியூஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11. என்னது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11? எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இப்போ ஃபாரின் கரன்சியில் நம்ம அப்படியேவா இருக்கும் ரேட்டு, நம்ம இந்தியாவுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஃபாலோ பண்ணலான்னு எல்லாரும் ஒரே ரேட்டாக வச்சுருப்பாங்க? இல்லை. ஸோ அப்போது நம்ம ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்மளுடைய அக்கௌண்டிங்கில் எஃபெக்ட் ஆகும், அது எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இது ஃபுல்லாகவே. ஸோ இதோடைய பிக் பிக்சரு ஓவர் வியூ நம்ம பார்த்தோம்னா, ஸோ அந்த சாப்டரை நம்ம 4 செக்மெண்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பேசிக்கான அக்கௌண்டிங். A7ல் பேசிக்காக நம்ம என்னென்னலாம் அக்கௌண்ட் பண்ணணும், என்னென்ன ரேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. சரியா? இதில் நம்ம என்ன பார்ப்போம் பேசிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏன் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்ப்போம், அது எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மனிட்டரி அண்ட் நான் மனிட்டரினா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு சில ரேட்ஸ் அண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்ப்போம். ஸோ நார்மலாக பேசிக்ஸில் இதாக பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்ததாக என்ன பார்ப்போம் அப்படின்னா, கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். என்னது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்? அதில் 2 டைப்ஸாக பிரியும். என்னென்னா ஹெட்ஜிங், ஸ்பெக்யூலேஷன் அப்படின்ட்டு. சரியா? ஓகே. தேர்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ், ஃபாரின் ஆப்ரேஷன்ஸ். ஃபாரின் ஆப்ரேஷன்ஸும் என்னது 2வாக பிரியும். இன்டெக்ரல் ஆப்ரேஷன், நான் இன்டெக்ரல் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு. ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேரா 46A. சரியா? அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், 2 கேசஸில் பார்ப்போம். டிப்ரிஷபிள் அசெட்டுக்கு லோன் வாங்கியிருந்தா எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணணும், அதர்ஸ்க்கு லோன் வாங்கியிருந்தா எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ இதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11உடைய பிக் பிக்சர். ஸோ பார்க்க தான் இவ்வளோ விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், என்ன இந்த ரேட்டு அந்த ரேட்டுன்னு சொல்கிறாங்க. தவிர இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, 0 மைண்டு வச்சுக்கோங்க. நியூவாக இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் நம்ம என்டர் ஆக போகிறோம். சரியா? Okay guys, so further without wasting of time, let's go into the video. Okay, so AS11 effect of change in foreign currency exchange rates. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஏன் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும், எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அக்கௌண்ட்ஸ் நம்மளோட கரன்சியில் ப்ரிப்பேர் ஆகும். கரெக்டாக ஐஎன்ஆரில் ப்ரிப்பேர் ஆகும். பட் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் நடந்திருக்குமானா? இல்லை, நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஃபாரின்லேயே நடந்திருக்கும். ஸோ அது எப்படி நம்ம அதை டீல் பண்ணணும், எப்படி இதை அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த AS11 சொல்லுது. எப்படி ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் பண்ணணும், ஃபாரின் ஆப்ரேஷன்லாம் எப்படி டீல் பண்ணணும், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்படி ஆகும்? இதே நம்மளுடைய வேல்யூ UACல ரொம்ப கம்மி, நம்மளுடைய வேல்யூ வியட்நாமில் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். அதெல்லாம் எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் இந்த AS11 சொல்லுது. இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் கரன்சி இந்த இந்தியாவுக்குன்னா நீ ஐஎன்ஆர் தான் யூஸ் பண்ணணும், நீ இந்த யூஎஸ்னா டாலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலை. இதுதான் ரிப்போர்ட்டிங் கரன்சின்னு சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஎஸ் கிடையாது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு டீல் பண்ணல. அதுக்கப்புறம் AS16 படி நம்ம அங்கேயே ஒன்று படிச்சிருக்கோம் கரெக்டாக, பாரிங் காஸ்ட்டு. அதனால் அது இங்கே இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் பற்றி இங்கே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீஸ்டேட்மெண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ்க்கு எதுவுமே சொல்லலை. இது நாலுமே என்ன பண்ணல, AS11 டீல் பண்ணல. சரியா? ஓகே. இப்போ ஃபாரின் டிரான்சாக்ஷன், ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஃபாரின் கரன்சியில் தான் அந்த செட்டில்மெண்ட்டை எதிர்பார்க்கும். ஓகேவா? அது எப்படின்னா டினாமினேட்டட் இன் ஃபாரின் கரன்சி ரெக்வயர்ஸ் செட்டில்மெண்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஸோ அது ஃபாரின் கரன்சியில் தான் என்ன ஆகுது, செட்டில்மெண்ட்டை எதிர்பார்க்குது அப்படின்னா அதுதான் என்னது, ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன். இதுதான் நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு 2வாக பிரியும். என்னது, மனிட்டரி அண்ட் நான் மனிட்டரி. என்னது, மனிட்டரி அண்ட் நான் மனிட்டரி. ஸோ மனிட்டரி அப்படிங்கிறது ஃபிக்ஸடான ப்ரைஸ், ஃபிக்ஸடு டிட்டர்மைன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஓகே, அது எத்தனை நாள் கழிச்சு நம்ம போய் பார்த்தாலும் அதுக்கான மதிப்பு அப்படியே தான் இருக்கும். கேஷாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ கேஷ் டேபிள் மேலே இருக்கும், நம்ம எத்தனை நாள் போய் இப்போ பார்த்தாலும் அந்த 10 ரூபா மதிப்பு 10 ரூபா தான். இப்போ நம்ம யாருக்கும் நம்மளுக்கு பணம் தரணும். என்னது, யாருக்கும் நம்மளுக்கு யாரோ பணம் தரணும். அது ரிசீவபிள்ஸ். கரெக்டாக நம்மளுக்கு 12 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவங்க கொடுக்க வேண்டிய இப்போ 3 லேக்னு வச்சுப்போம். ஓகே, 3 லேக்குன்னு வச்சுப்போம். 3 லேக்குக்கு 12 வருஷம் கழிச்சு அவங்க நம்ம பார்த்தாலும் நம்ம இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நீ கூட கொடுக்கணும்னு கேட்போமா? இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் கூட என்ன ஃபிக்ஸ் பண்ணி தானே வாங்குகிறோம், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு. அப்போ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதை தாண்டி எதுவும் இறங்கவும் போகிறதில்ல, ஏறவும் போகிறதில்ல. அப்போது நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது இதெல்லாம் என்னது, மனிட்டரி ஐட்டம். இதுக்கான வேல்யூ என்னது, எப்போ இதுவுமே மாற போகிறது கிடையாது. இந்த டேபிள் மேலேச்சா அந்த கேஷ் ஆனது அப்படியே தான் இருக்க போகுது. பட் ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த டேபிள் இருக்குல்ல, இதுக்கு நம்ம 10 வருஷம் கழிச்சு இந்த டேபிள் பார்த்தோம்னா அந்த டேபிள் அதே வேலை இருக்குமா? இருக்காது. கரெக்ட் தானே? ஸோ அப்போது அந்த மணி, அந்த வேல்யூ ஆஃப் தட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்காது. அதுதான் என்னது, நான் மனிட்டரின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னது,
நான் மணிட்டரின்னு சொல்கிறாங்க. நாட் ஃபிக்ஸ்டு மணி வேல்யூ. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, ஃபிக்ஸ்டு அசட்டு, அட்வான்ஸ் பர்ச்சேஸ், அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற குட்ஸ் அசட்ஸ்லாம் அட்வான்ஸஸ் கொடுக்குறது, இன்வென்ட்ரிஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி ஷேரில் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் என்னது நான் மணிட்டரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து Jan 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ Jan 3 இன்றைக்கி வந்து 2025. ஓகே. ஸோ Jan 3 அன்றைக்கி இன்றைக்கி என்ன ஒரு டாலரோட ரேட் வந்து 87 rupees அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 87 rupees நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, US டாலரில் லோன் வாங்குறேன். எவ்வளோக்குன்னா $1 lakh US டாலர். ஓகே. நான் இது என்னைக்குள்ளே ரீபே பண்ணணும் அப்படின்னா, Feb 28ல் ரீபே பண்ணுறதா சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், Feb 28 அன்றைக்கி ரீபே பண்ணுவேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக இதை நான் எப்படி இருந்து ரெகக்னைஸ் பண்ணுவேன். இனிஷியலாக அன்னைக்கு என்ன ரேட்டு 87. அப்போ 1 lakh into 87, இந்த அன்னைக்கு இருக்க 87 இருக்குல்ல, இதுதான் என்னதுன்னா டிரான்சாக்ஷன் ரேட், ஸ்பாட் ரேட், ஆக்சுவல் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. என்னது, இது மூணுமே ஒன்று தான். டிரான்சாக்ஷன் ரேட், ஸ்பாட் ரேட், ஆக்சுவல் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது இப்படியும் கொடுத்துருப்பாங்க, ஸ்பாட் ரேட்னு கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து அன்றைக்கி 1 lakh into 87 rupees என்ன வருதோ அதை நான் என்ன பண்ணுவேன், இனிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணிடுவேன். சரியா? ஓகே. இப்போ நான் என்னது அதே இயர்க்குள்ளே, அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளே நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். ஃபினான்ஷியல் இயர் March 31 தானே, நான் 28 அன்றைக்கி செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். 28 அன்றைக்கே செட்டில்மெண்ட் பண்ணுறப்போ என்ன அன்றைக்கி ரேட் இருக்குது அப்படின்னா 88 rupees இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது 87, இப்போது ஒரு 1 rupees ஏறி February 28 அன்றைக்கி 88 rupees இருக்குது. ஸோ அப்போ நான் ரீபே பண்ணுறப்ப எதில் தான் ரீபே பண்ண முடியும், 88 rupeesல தான் நான் ரீபே பண்ண முடியும். அந்த 88 rupees தான் என்னது செட்டில்மெண்ட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, செட்டில்மெண்ட் ரேட்டு, ஆக்சுவல் பேமெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ரேட் ஆன் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, பேங்க் கன்வர்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட் ரேட் எப்படிலாம் சொல்லுவாங்க, ஆக்சுவல் ரேட்டு, ரேட் ஆன் செட்டில்மெண்ட், பேங்க் கன்வர்ஷன் ரேட். நான் எங்கே இதெல்லாம் எடுக்கிறேன்னா புக்லேருந்து எடுக்கிறேன். மார்க் டெஸ்ட் பேப்பர் அண்ட் தென் மாடல் டெஸ்ட், இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் நேம்ஸ் அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. நம்ம எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. ஸோ அதனால தான் இது எல்லாமே வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்போ அந்த 88 rupees நான் என்ன பண்ணுவேன், ரீசெட்டில் பண்ணுறப்போ 1 lakh into 88 போட்டால் 88 lakh. அப்போ நான் இனிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணப்போ கரெக்டாக, இப்போ நான் ரீபே பண்ணுறது 88 lakh. கரெக்டாக? இப்போ நான் ரீபே பண்ணுறது 88 lakh. கரெக்டு தானே? அப்போது 87 rupeesலேருந்து 88 lakh என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இடையில 1 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டாக? அந்த 1 rupeesனால எவ்வளோ எஃபெக்ட், எனக்கு 1 lakh எஃபெக்ட். இந்த 1 lakh நான் என்ன பண்ணுவேன், பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இது தானே நம்ம நார்மலாக பண்ணுறது நிறையா அக்கௌண்டிங்கில். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏற்படுற அந்த லாஸ், எக்ஸ்சேஞ்ச்னால ஏற்படுற லாஸை நான் பிஎன்எலுக்கு சென்ட் பண்ணுவேன். பட் இங்கே AS11 பொறுத்த வரைக்கும் இதை பிஎன்எல்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், ஃபாரெக்ஸ், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் அக்கௌண்ட். என்னது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதே தான் வரப்போகுது ஃபுல்லாக. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணுறப்போ என்ன ட்ரான்சாக்ஷன் ரேட்டோ நான் அதை ரெகக்னைஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறி இருக்கும். ஸோ டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ போட்டு அந்த 87 lakh ரெகக்னைஸ் பண்ணிடுவேன். செட்டில்மெண்ட் பண்ணுறப்போ ரீபே பண்ணுற அன்றைக்கி என்ன ரேட் இருக்கும், செட்டில்மெண்ட் ரேட் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதே ரேட்டு. அப்போ என்ன இருக்கும், டூ பேங்க்கில் 88 lakh போயிருக்கும். நான் கிரெடிட்டாருக்கு கொடுத்தது என்னமோ 87 lakh தான் நான் வாங்கினது. பட் அதில் எனக்கு என்னது 1 lakh ஃபாரெக்ஸு லாஸு. இதே வந்து அன்றைக்கி 89 rupees இருந்துச்சுன்னா 1 lakh எனக்கு என்னது ப்ராஃபிட். அப்போ நான் அதை எங்கே போடுவேன், இங்கே போடுவேன். கரெக்டாக? இது எல்லாமே எப்போ, ஒரே ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே நடந்துச்சுன்னா மட்டும்தான். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு நான் இதை வந்து February ரீபே பண்ணல. இன்றைக்கி February நான் ரீபே பண்ணலை. என்றைக்கு நான் ரீபே பண்ணுறேன்னா April 1 ரீபே பண்ணுறேன். April 1. சரி, April 5 எதுக்கு ரொம்ப வந்து குரூஷியலாக போகணும். February ரீபே பண்ணலை. நான் எப்போ ரீபே பண்ணுறேன், April 5 வந்து ரீபே பண்ணுறேன். இப்போ இடையில என்ன ஆகுது, நம்ம டைம் லைன் பார்த்தோன்னா நான் வாங்கினது Jan, ரீபே பண்ணுறது April. கரெக்டாக? இப்போ இடையில என்ன ஆகும், ஃபினான்ஷியல் இயரு கிராஷ் ஆகுமா, என்னது 31st March வந்துடும். 31st March நம்ம என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ணணும். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து என்ன ஆகும், கிளாஷ் ஆகுமா. அப்போ நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேட்டெல்லாம் நம்ம செக் பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த ரேட்டெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நம்ம மணிட்டரி நான் மணிட்டரி வந்து படித்தோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் டேட் இடையில கிளாஷ் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே, என்னது பேலன்ஸ் ஷீட் டேட்டு இடையில கிளாஷ் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே we have to check 3 things. என்னது, மணிட்டரியா இல்லை நான் மணிட்டரியா இல்லை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியான்னு பார்க்கணும். ஓகேவா? நம்மளுக்கு மணிட்டரி ஐட்டம்ஸ்னாலும் ப்ராப்ளம் இல்லை, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினாலும் ப்ராப்ளம் இல்லை. பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு என்ன டேட்டோ அதுதான் போடணும். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா க்ளோசிங் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, க்ளோசிங் ரேட், இயர் எண்ட் ரேட், ரிப்போர்ட்டிங் ரேட்டுன்னு சொல்கிறாங்க.
அப்போ மானிட்டரி ஐட்டம்னாலும் நோ ப்ராப்ளம், கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினாலும் நோ ப்ராப்ளம். பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு என்ன இருக்கோ நான் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். ஓகேவா? இதே நான் மானிட்டரியா இருக்கிறப்போ நம்ம ஃபர்தரா இன்னொன்று செக் பண்ணணும். என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்டா இல்ல ஃபேர் வேல்யூ ரீவேல்யூ பண்றாங்களான்னு பார்க்கணும். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னா வாங்கின அன்னைக்கு டிரான்சாக்ஷன்ல என்ன ரேட்டோ அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கும். புரியுதா? ரொம்ப ஷார்ப்பாக வந்து கவனிங்க. ஓகே, ஸோ ரீவேல்யூ பண்ணுறப்போ என்ன பண்ணணும்? ரீவேல்யூ பண்ண ரேட் என்னவோ பண்ண அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை தான் என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஒரு வாட்டி வீடியோவை ரிவர்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ அப்போ இது மாதிரி பேலன்ஸ் ஷீட் டேட்டு கிளாஷ் ஆகுது. இது ஜேர்னல் என்ட்ரிஸில் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வாங்கின அன்னைக்கு என்ன இருந்துச்சு? 87 நம்ம போட்டோமா வாங்கின அன்னைக்கு? இப்போ இடையில பேலன்ஸ் ஷீட் டேட்னு வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு வந்து 88ன்னு வச்சுக்கலாம், செட்டில்மெண்ட் அன்னைக்கு 90 ரூபீஸ்னு வச்சுக்கலாம். சரியா? எக்ஸாம்பிளுக்கு க்ளோசிங் ரேட் அன்னைக்கு இப்போ என்ன இருக்குது? 88 ரூபீஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் வாங்கினப்போ 87 ரூபீஸ் இருந்துச்சு. என்னால் 1 lakh இன்ட்டு 87 போட்டேன், 87 lakh ஆகிட்டு. இப்போ அடுத்ததாக பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு என்ன இருக்குது? 88 ரூபீஸ் இருக்குது. நான் யோசிக்கிறேன் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அப்போ நான் என்ன பண்ணணும்? அன்னையிலேருந்து இன்னைக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? அன்னைக்கு 87, இன்னைக்கு 88. இப்போ இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 1 rupees. இந்த 1 rupees தான் நான் என்ன பண்ணணும்? இங்கே ரெகக்னைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இங்கே ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ஒன்று இன்க்ரீஸ் தான் இருக்குது. என்ன ஆயிருக்கு? ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருந்தா என்னது? நான் தான் திருப்பி கொடுக்கணும். அப்போ அது எனக்கு லாஸ். ஸோ அதனால ஃபாரெக்ஸ் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட் டு பிஎன்எல் அக்கௌண்ட். என்னது? ஃபாரெக்ஸ் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட் டு பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டு நான் என்ன போடுறேன்? 1 lakhன்னு போடுறேன். புரியுதா? இதை நம்ம தனியாக என்ன பண்ணணும்? இந்த 31st மார்ச்சோட இயர் என்னவோ, இந்த இயர் என்னவோ எங்கடா டைம்லைனு? இப்போ இது வந்து 2026ன்னு வச்சுக்கலாம் சும்மா. இது அப்போ என்ன இயராக இருக்கும்? 2026ஓட 31st மார்ச்சாக இருக்கும். அப்போ நான் இங்கே பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்னது? என்ன பண்ணணும்? 31st மார்ச் 2026ஓட பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ணணும்? இந்த லாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, இப்போ இதோட பேலன்ஸ் ஷீட் முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் நான் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ரேட் எடுக்கணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து என்ன நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு என்ன இருந்துச்சு? 88. என்ன இருந்துச்சு? 88 இருந்துச்சு பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு. இப்போ இன்னைக்கு என்ன இருக்குது? செட்டில்மெண்ட் பண்ணுற அன்னைக்கு 90 இருக்குது. இப்போ பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு 88, இன்னைக்கு 90. என்ன டிஃப்ரென்ஸ் இடையில? 2 rupees. கரெக்டா? அப்போ 1 lakh இன்ட்டு 2 என்னது? 2 lakh. எனக்கு அந்த 2 lakh தான் லாஸு. 2 lakh எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடுது? நான் 90 lakh வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுது. நான் பே பண்ணது என்னமோ 87 lakh தான். ஆனால் நான் இப்போது பேலன்ஸ் ஷீட் டேட் வரைக்கும் ஆல்ரெடி 1 lakh நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போது என்ன ஆயிடுச்சு? அதோட சேர்த்து 88 lakh பே பண்ணி இப்போ அடிஷ்னலாக இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? 2 lakh இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ணுற மாதிரி ஆகிட்டு. அது ஃபாரெக்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நம்ம இப்படி தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு இருக்கா? ஸோ இதை நான் என்ன பண்ணணும்? பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா? இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எந்த இயரோட பிஎன்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? இந்த 2026 மார்ச் இதோட முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? அப்போ நான் அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட 26-27 ஃபினான்ஷியல் இயரோட பிஎன்எல் தான் என்ன பண்ணுவேன்? இதோட லாஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் செப்பரேட்டாக நம்ம காமிக்கணும். கரெக்டாக? ஸோ அதில் நம்ம பார்க்குறப்போ இயரை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு? பேசிக்கான எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ ஏன் வந்து அக்கௌண்ட் பண்ணணும், மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி ரேட்ஸ் என்னென்ன எங்கெங்கே இருக்கும், அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் பேசிக்காக என்னென்னலாம் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்பெஷலான ஏரியாஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளோட அடுத்தது வந்து சொல்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபாரின்லேருந்து யூஎஸ்லேருந்து ஒரு பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். சரியா? நான் பிளான்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதோடைய ஒர்த்து வந்து ஒரு $10 lakh வச்சுக்கலாம். சரியானது? $10 lakh. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் நான் அந்த மாதிரி 3 months அப்புறமா தான் பே பண்ணுவேன்னு சொல்லி. ஓகேவா? இப்போ நான் 3 months நான் இப்போ வாங்கினது என்னமோ 10 lakh ஒர்த்து உள்ள ஒரு ஒரு பிளான்ட்டு. பட் 3 months அப்புறம் இந்த ரேட் அப்படியேவா இருக்கும். இன்றைக்கி நான் வாங்குற அன்னைக்கு ஒரு டாலரோட ரேட் வந்து 80 rupeesன்னு வச்சுக்கலாம். 3 months கழிச்சு அது அப்படியேவா இருக்கும். கண்டிப்பாக இன்க்ரீஸோ டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. பட் கண்டிப்பாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? பயன்ட்டே உட்காந்துருப்பேன். 3 மாதம் கழிச்சு என்ன வருமோ அப்போ தான் நம்ம அந்த ரேட்டில் தானே ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பயன்ட்டே இருக்கேன். பட் அதுக்கு தான் என்னென்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த மாதிரி நானே ஒரு மினிமலாக ஒரு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 82, 83 அப்படின்னு போட்டுக்கிறேன். 85னே வச்சுப்போமே.
நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் இங்கே பாருங்க நான் உங்கள்கிட்ட லோன் அந்த மாதிரி வந்து பிளான்ட் வாங்கினேன். ஸோ $10 lakh வந்து பிளான்ட் வாங்கியிருக்கேன். நான் இதை வந்து 3 months கழிச்சு ரீபே பண்ணிடுவேன். பட் என்னன்னா நானே ஒரு மினிமலாக ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி $85 ஒரு டாலர் 85 rupees அப்படிங்கிறதுல இந்த 10 lakh நான் என்ன பண்ணுறேன், ரீபே பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த மாதிரி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறேன்ல அவங்க கிட்ட, இதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இது எதுக்காக நான் பண்ணுறேன், ஃபியூச்சரில் அந்த வேல்யூ இன்னும் அதிகமாக போயிடுச்சுன்னா 90, 100 இப்படிலாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ மினிமமாகவே அவங்கள்ட்ட சொல்லி நான் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கேன், ஃபியூச்சரில் இதே ரேட்டுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதோட ஒர்த்து 19 ஆனாலும் அவன் 85 தான் கட்ட போகிறான். இதே வந்து இன்னும் குறைஞ்சி 75நாலும் அவனுக்கு என்னதான் அது லாஸாக போயிடும். அப்போ அவன் 75 ரொம்ப குறைஞ்சினா அவன் 85 ஒத்துக்கிட்டான். அப்போ அதையும் அவன் என்ன பண்ணணும், பேர் பண்ணி தான் ஆகணும். அவனோட என்ன மோட்டிவ், ஃபியூச்சரில் ரேட்டு கூட போயிடுச்சுன்னா நம்ம வந்து அதை பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாகவும் சொல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் சொல்லாமல் ஆவரேஜாக 85ன்னு சொல்லிட்டான். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் என்னது, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இது அவன் எதுக்கு பண்ணான், அவனை வந்து ஃபியூச்சரில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணான்ல. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்ஜிங்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹெட்ஜிங். இதே இந்த மாதிரி அவன் இந்த கான்ட்ராக்டை வாங்கி இதை நான் சேல் பண்ணுற மோட்டிவில் தான் இருக்கேன், இந்த கான்ட்ராக்டை சேல் பண்ணுற மோட்டிவில் தான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்பெக்யூலேஷன். என்னது, ஸ்பெக்யூலேஷன். ஃபியூச்சரில் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் அது இது பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு பேர் ஹெட்ஜிங். சேல் பண்ணுற மோட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெக்யூலேஷன். ஓகேவா. சி, இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் அண்ட் சேவ் ஃபார் த ஃபியூச்சர் ரேட். என்னது, ஹெட்ஜிங் அப்படிங்கிறது. அப்போ ஃபார்வர்ட் ரேட்னா என்ன, நான் செட் பண்ணல அந்த ரேட்டு, அதில் நான் வாங்கின அன்னைக்கு என்னது ஸ்பாட் ரேட்டு. ஸோ அதை லெஸ் பண்ணனா எவ்வளோ ப்ரீமியம்னு தெரியும்ல, அந்த ப்ரீமியமை தான் நான் $10 lakh மல்டிபிள் பண்ணனா ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அதை என்ன பண்ணணும், நான் ஓவர் த பீரியட் அமார்டைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து போட்ட சம்லே சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 85ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோமா, ஃபார்வர்ட் ரேட் என்னது 85ன்னு ஃபிக்ஸ் பண்ணுமா, ஸ்பாட் ரேட் நான் அன்னைக்கு இருந்த டேட் என்னது 80. ஸோ அப்போ எவ்வளோ ப்ரீமியம், $5. என்னது, $5. அப்போ நான் வாங்கின லோன் அமௌண்ட் எவ்வளோ, $10 lakh. இப்போ 10 lakh இன்ட்டு $5 ஒரு டாலர்னா என்னது 50 lakh. இந்த 50 lakh நான் என்ன பண்ணணும், ஓவர் த பீரியட் அமார்டைஸ் பண்ணணும். ஓவர் த பீரியட் அமார்டைஸ் பண்ணுறதுனா என்னது, இப்போ இடையில வந்து 31st March வரும். ஓகேவா, இந்த நான் ஜானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ரீபே பண்ணுறது ஏப்ரல்னு வச்சுப்போம். அதே மாதிரியே இப்போ இடையில ஜானில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓவர் தி பீரியட் அமார்டைஸ் பண்ணுறதுனா என்ன, இங்கே எவ்வளோ மந்த் மீதி இருக்குது, ஜானு ஃபெப் மார்ச் 3 month கரெக்டாக, இங்கே 1 month. அப்போ நான் எப்படி போடுவேன், மொத்தம் 4 month தான். அப்போது 50 lakh இன்ட்டு 3/4. இது எதுக்கு வரும், இதோட பீனல், அதாவது இதுக்கு நான் அமார்டைஸ் பண்ணிடுறேன் கரெக்டாக. அடுத்தது 1 month தான். அப்போ 50 lakh இன்ட்டு 1/4ன்னு போடணும். ஓகேவா. ஸோ இது மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்தது என்ன சொன்னேன், ஸ்பெக்யூலேஷன் சொன்னேன்னா அது வந்து என்ன சொன்னேன், கான்ட்ராக்ட் இஸ் பாட் வித் இன்டென்ஷன் டு சேல். ஸோ அதுக்கும் என்னதான், அதே மாதிரி தான். என்னது, அவன் சேல் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் என்ன ரேட்டில் சேல் பண்ணியிருக்கான், ஒரு டாலருக்கு என்ன ரேட்டில் சேல் பண்ணியிருக்கான், அவன் ஃபிக்ஸ் பண்ண அந்த கான்ட்ராக்ட் ஃபிக்ஸ் பண்ணப்போ என்ன ரேட் இருந்துச்சோ, அதாவது ஈஸியாக சொல்லணும்னா அவன் விற்ற அன்னைக்கு என்ன ரேட்டு, அதில் எதை மைனஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டாக பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு என்ன ரேட்டு, இது நம்ம போட்டுக்கணும். போட்டால் என்ன வரும், கண்டிப்பாக ப்ராஃபிட்டோ லாஸோ அவனுக்கு வரும், கண்டிப்பாக ப்ராஃபிட்டோ லாஸோ வரும். அதை திரும்ப அவன் என்ன பண்ணணும், $10 lakh மல்டிபிள் பண்ணி அதை பிஎன்எலுக்கு அனுப்பணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அமார்டைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி மந்த் வைஸ் இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இதில் என்ன பண்ணுறோம், பிஎன்எலுக்கு சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னது, ஹெட்ஜிங் அண்ட் ஸ்பெக்யூலேஷன் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன, ஹாஃப் லெசன் ஓவர். ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல ஹெட்ஜிங் அண்ட் ஸ்பெக்யூலேஷனும் பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிற ரெண்டுமே என்னது, ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். அதாவது அவங்க லாஜிக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் AS 11. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த பார்ட் ஆஃப் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா. ஸோ வி வில் see the next part of AS 11. Until then, this